கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களுக்கு நன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். இந்த வேளையில உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச நல்ல வசனம் சங்கீதம் 32 போதக சங்கீதம். இதில் அருமையான சத்தியம் அடங்கியிருக்கு. இது நமக்கு இந்த ஆண்டில் நமக்கு ரொம்ப தேவையான ஒரு காரியம். கர்த்தர் நம்மோடு பேச சித்தமாக இருக்கிறாரு. வசனத்தை நம்ம தியானிக்கலாம். இது தாவீது எழுதின சங்கீதம். இந்த சங்கீதத்தில் 32:1 எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். இதுலேருந்து என்ன யோசனை? உலகத்தில் பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், ஆஸ்தி இருக்கலாம், சம்பத்து இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், ஐஸ்வர்யம் எல்லாமே இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் இருக்காது. என்ன இருக்குது இல்லைன்னா சமாதானமே கிடையாது, சந்தோஷமே கிடையாது. இந்த வசனம் சொல்றதுனாக்கா பாக்கியவான். யாரா பாக்கியானா? பணம் இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்குது இல்லை. இதில் பாக்கியவான் இங்கிலீஷ் பைபிளில் பிளஸ்ஸட் இருக்குது, ஆசீர்வதிக்கப்பட்டவன். யாருன்னா யாருடைய பாவங்க மன்னிக்கப்பட்டதோ, யாருடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அப்போது அவங்க தான் மகிழ்ச்சியான இருப்பாங்க. பாவம் பாவம் நான் இதை செய்துக்கிறேன், நான் யார் சொத்து அபகரிச்சுக்கிறேன், நான் என்ன பாவம் செய்ய யோசிக்காதீங்க. உலகத்தில் பிறந்தவங்கெல்லாம் ஏதோ பாவம் செய்தவங்க தான். பாவம் செய்ய மாட்டேன், செய்யலைன்னு சொல்ல முடியாது. அப்போ பாவம் செய்திருக்கணும். இந்த பாவத்திலிருந்து ஒரு விமோச்சனம் வந்தாதான், பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் வந்தாதான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். அதுதான் இந்த வசனத்தினுடைய ஒரு அர்த்தம். ஏன்னா எல்லா உலகத்துல பாவம் செய்தாங்க தானே. ஆனா கர்த்தர் என்ன பண்றாருன்னா, இந்த பாவம் செய்து உங்களை கர்த்தர் என்ன பண்றாரு? அவங்களை மன்னிப்பு கொடுக்கறதுக்காக கர்த்தர் கூப்பிடுறாரு. பாருங்க, வருத்தப்பட்டு மத்தேயு 11:28-29 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்க என்கிட்ட வாங்கன்ற உலக மனுஷனப்பா. நீ இந்த தப்பு பண்ணல, இந்த பாவம் செய்யறல, நீ போ. சொந்த மனைவி ஆகட்டும், புருஷனாக குடிக்கிறல, நீன்னா கேவலமா பண்ணி சோறு போடாத தொத்துற ஆளுங்க கூட பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஆளுங்க கூட இருக்கிறாங்க. அவங்க உலக மனுஷன் செய்து விருப்பாங்க. நம்ம ஆண்டவர் அப்படி இல்லை. அவர் சொல்றாரு, எல்லாம் என்னிடத்தில் வாங்க. என்ன பண்ணுங்க? நீங்க எல்லாம் வருத்தப்பட்டு பாரசுமுக எல்லாம் நீங்கள் என்னிடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன், உன் பாவத்தெல்லாம் மன்னிப்பேன், என்கிட்ட வாங்கன்னு கர்த்தர் சொல்றார். அது மட்டும் இல்ல, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்போது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் சொல்றாரு. நான் மனத்தாழ்மையா இருக்கிறேன், என் நுகத்தை உங்க மேல எடுத்துங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்க, நான் உங்க ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அதாவது அது இன்னும் சுலமாக நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றேன். என்னன்னா, நான் பாவம் செய்தேன்னு சொல்லி யார் யார் பாவின்னு ஒத்துக்கிறாங்களோ, இயேசுக்கிட்ட வந்து பாவங்களை அறிக்கை செய்யறாங்களோ, அவங்கள கர்த்தர் என்ன பண்றார்? நீதிமானாக்குறான்னு வசனம் சொல்லுது. அப்போ அவர் பாவத்தை மன்னிக்கிறார். இதுலயே இந்த சங்கீதம் 32:2 பாருங்க, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறார்னா, கர்த்தர் மன்னிக்கிறாரோ, யார் பாவத்தை மன்னிக்கிறாரோ அவன் தான் பாக்கியவான், அவன் தான் பிளஸ்ஸடு, ஆசீர்வதிக்கப்பட்டவன் வசனம் சொல்றது. அப்போ நீங்க முதல்ல ஒத்துக்கிறீங்களா? ஆமா, நான் பாவம் செய்துக்கு தான் இருக்கிறேன், செய்துனே தான் இருக்கிறேன், நான் குடிக்கிறேன், குடிக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனா என்னால குடிக்காது இருக்கவே முடியல, மீறி பிடிக்கிறேன், என்ன பண்றது, கஞ்சா அடிக்கிறேன், எல்லாம் பண்றேன், இது செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா செய்துன்னு தாங்கிறேன், அதனால எனக்கு சந்தோஷமே இல்லை, சமாதானமே இல்லைன்னு சொல்றீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்தான் கர்த்தர் சொல்றாரு. கர்த்தர் என்ன சொல்றாரு? இந்த பாவத்தை என்ன பண்ணாத, அடக்கி வைக்காத. யார் பாவத்தை ஒப்புக்கொள்றாங்களோ அவங்க பாவத்தை மன்னிச்சு அவங்க என்ன செய்யறாரா? நீதிமானா மாற்றாரு. அப்போ இதுல பாருங்க, இந்த பாவத்தை கொண்டு வருகிற என்ன, இப்போ பாவத்தை உள்ளத்துல இருந்து என்ன பண்ணுது? அப்படியே மன வேதனையாகுது. பாவத்தை செய்துட்டானே, இந்த பாவத்தினால செய்தனால வர்ற வேதனை எப்படி போவானா, அவர்கிட்ட என்ன பண்ணுமா? அறிக்கையிடணும், பாவத்தை அறிக்கையிடணும்னு கத்துறேன். நான் பாருங்க, சங்கீதம் 32:3 நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதவுகளினால் என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. அதுவே 32:4 இரவும் பகலும் என் மேல் உங்களுடைய கை பாரமா இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சியை போல வறண்டு போயிற்று.
இது எழுதுனது யாருன்னா தாவீது. தாவீது நல்ல கத்தர் பிள்ளை, நல்ல கத்தர் அறிஞ்சவர் தான். அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு விதத்துல கடமையை தவறிட்டு அங்க யுத்தம் நடந்துருக்குது. இவரு யுத்தத்துக்கு போயிருக்கணும், போவாத போயின்னா மெத்த மேல போய் என்ன பண்றாரு, அப்படியே உலாவி இருக்கும் போது ஒரு பெண் குளித்திருக்கிற பெண்ணை பார்த்துட்டு உடனே என்ன பண்ணிட்டாரு, உடனே கீழே வந்து அந்த பொம்பளை இன்னொரு ஆளுடைய சேவ மாதிரி கூட்டின்னு வந்து, நீ ராஜாவா இருக்கலாம், ஆனாலும் இன்னொருத்தர் மனைவி நீ தொடர்றதுக்கு உனக்கு அதிகாரமே இல்லை. அவன் துணிகரமா என்ன பண்ணான், பாவம் செய்தான். அதை மறைக்கிறதுக்காக அந்த ஆளையும் அவன் புருஷனை கொலை செய்ய வச்சுட்டான். இது 2 பாவத்தை செய்தது அவன் உள்ளத்துல ஒண்ணுமே முடியல. வேதனை 56ஆம் சங்கீதம் அப்பதான் எழுதுறாரு. அது முதல்ல தெரியல. நான் ராஜா எத்தின் பஞ்சாயத்து கட்டினா என்னன்னு யோசித்தான் அவன். ஆனா 1 வருஷம் கழிச்சு நாத்தான் தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் உணர்த்தினார். பாவம் செய்தா பாவத்துக்கு கண்டிப்பா தண்டனை வரும். அதுன்னா நீ ராஜாவாக்கல, நீ எந்த வேணா இரு, பாவம் செய்தா பாவத்துக்கு தண்டனை தான் வரும். அப்போ பாவத்துக்கு தண்டனை வராது இருக்கணும்னா இந்த பாவத்தை வந்து ஒப்புக்கொள்ளணும். இப்போ ராஜாவை யோசித்தான், இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, எத்தனை பஞ்சாயத்து கேட்டுக்கலைன்னு அப்படி யோசிக்கல. கர்த்தர் செய்து தப்பு சொல்லி நாத்தான் தீர்க்கதரிசி வச்சு அனுப்பிச்சி வச்சாரு. அனுப்பி வச்சா சொன்ன உடனே உணர்த்தப்பட்டான். அப்படியே அதை அடக்கலாம் அடக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. அப்படியே எப்படி இருக்குதானாக்கா, இரவும் பகலும் கை என்ன பாரமாக இருக்கு, என் சாரம் உஷ்ண கால வறட்சியை போல் வறண்டு போயிடுச்சு. அவ்வளோ வேதனை. இப்போ இன்னைக்கு கூட இது கேட்குற யாருன்னு தெரில, கர்த்தர் உங்களோட பேசுறாரு. நீங்க பாவத்தை செய்து வச்சு யாரும் பார்க்கலன்னு நினைக்கிறீங்களா? யாருன்னா பார்த்தாலும் சரி, யாருன்னா பார்க்கலன்னு சரி, கர்த்தர் உன்னை பார்க்கல. நீ செய்து தப்பு தான். இந்த தப்பு பண்ணிட்டேனே நீ மறைச்சா லாபம் இல்லை. ஆதாம் ஏவாள் அப்படிதான் பாவம் செய்து ஒழிச்சு வச்சா ஒன்றும் பண்ண முடியல. அந்த தப்புன்னு ஒத்துன்னு பரவாயில்ல, அது ஒத்துக்கல. அவனை கேட்டா அவன் மேல சொல்றான், அவன் கேட்டா சாத்தான் மேல சொல்றான். அந்த மாதிரி சாக்கு சொல்லாதீங்க. நீ பாவம் செய்தன்னு ஒத்துக்கோ. இல்லைன்னா உனக்கு இப்படிதான் இந்த மாதிரி ஒரு வேதனை தான் உனக்கு வர செய்யணும். அப்போ இந்த பாவத்தை என்ன பண்ணாரு, இவரு ஒத்துக்கினார். நான் பாவி ஐயா. இந்த 51ஆம் சங்கீதம் அப்படியே எழுதுறாரு. எழுதும் போது என்ன நடந்துச்சுன்னா, அப்படியே மனசாப்பட்டு நொறுங்குண்ட ஆவியோடு நான் கேட்குறாண்டவரே, என்னை மன்னிங்க, இப்படி பரிசுத்த இதை சாணத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்க, பரிசாவை எடுத்துடாதீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா அப்படியே கேட்குறாரு. கேட்கும்போது மனசாப்பட்டு அழுத உடனே கர்த்தர் என்ன பண்ணாருன்னா அவருடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சார். அதான் இங்கே அனுபவமாக எழுதியிருக்காரு. மனம் திரும்பிய பாவி நீதிமானாக்குறாரு. அவன் பாவத்தை மறைச்சு வைக்கும்போது மன வேதனை ஆயிடுச்சு. அந்த பாவத்தை அவ அறிக்கை விட்ட உடனே என்ன ஆச்சுனாக்கா, இந்த பாவத்திலிருந்து விடுதலை கிடைச்சு. அந்த இடத்துல என்ன இருக்குதுன்னா, சங்கீதத்து 4ஆம் வசனத்துக்கு அப்புறம் சேலான்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ஸ்டாப். சந்தோஷமாயிடுச்சு. அப்பா என் பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டாரு, நான் ரொம்ப சந்தோஷமாக்குறேன்னா சேலா என்ன சொல்றாரு, நிறுத்துன்றாரு. இந்த பாவத்தை அறிக்கை செய்த மன்னிச்சிட்டேன். சரி, என்ன பண்றாருன்னா இந்த 32ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதலை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன், தேவரின் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தே. என் பாவத்தெல்லாம் மன்னிச்சுக்கீங்க, என் தோஷத்தெல்லாம் மன்னிச்சுட்டு இருந்தார் பாருங்க. எப்போ அறிக்கையிட்டப்போ. நீங்க கூட பாவம் செய்யாதீங்க, யாரும் இல்லைலாம் பாவம் செய்த மனுஷன் தான். ஆனா பாவத்தில் நொறுக்கிற அப்படி வேதனைப்பட்டு இருக்காதீங்க. நீ யாரா இருந்தாலும் சரி, கர்த்தர் உன்னோட பேசுகிறார், உன்னோட தான் பேசுறார். நீ பாவத்தை அறிக்கையிடு. தாவீதை போல கர்த்தர் பாவத்தின் தோஷத்தை மன்னித்து உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை சந்தோஷத்தினால நிரப்புவார். இயேசுவின் ரத்தத்தினால பாவத்தை கழுவுவார். சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். இது வந்ததுதான் 25, 32, 5ஆம் சேலா ஸ்டாப். என்னத்துக்கு ஸ்டாப் சொல்றாருன்னா, நீ இதுலயே மன்னிப்பெற்று இதுலயே இந்த சந்தோஷமா. அதுல 32:6 என்ன சொல்றா பாருங்க, இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உண்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான், அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரபாவம் வந்தாலும் அது அவனை அணுகாது. இப்போ நான் ரொம்ப ஜலப்பிரபாவம் வந்து என்ன ஒண்ணுமே அணுகாது, என்ன கஷ்டம் வந்தாலும் எனக்கு ஒண்ணும் இல்லை, என் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னு சந்தோஷப்படுற ஸ்டாப் பண்றாரு. ஏன் ஸ்டாப்னு சொல்றாருன்னு சொன்னா, நீ சரிப்பா பாவத்தை மன்னிப்பு பெற்றுக்குன்னா இல்லைன்னு சொல்ல, ஆனா என்ன பண்ணோம், இந்த இடத்துல இதுலயே நின்றுடாத. கர்த்தர் என்ன பண்றான் பாருங்க, அடுத்ததுல இந்த 7ஆம் வசனத்துல, நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறீர், என்னை இக்கட்டுக்கு விலக்கி காத்து ரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வி. அப்படியே கர்த்தர் ஆராதிக்க தொடங்கிட்டான். ஒன்று பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்துட்டாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் கூட கர்த்தரை சொல்ற ஆராதிக்க ஸ்டாப் பண்றாரு. ஏன்னா என்னென்ன பாவம் மத்திய மன்னிப்பு பெற்றது மட்டும் போதாது, அதோடு கூட செய்ய வேண்டிய காரியம் என்னன்னாக்கா, கர்த்தர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் செய்ய வேண்டிய வழி எனக்கு காட்டுங்க,
அது பாருங்க, ஸ்டாப்னு சொல்லிட்டு அப்புறம் சேலான்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா 8ஆம் வசனத்துல, நான் உனக்கு போத்தி நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சரி, பாவத்துல மன்னிப்பு பெற்ற கத்தர் சொத்த நல்லது, சமாதானமாக்குற கத்தரை தொழுது கூட இதோட நினைவுக்கூடாது. நீ கத்தட்ட கேட்கணும் ஆலோசனை. ஆண்டவரே, நாங்க இங்க போலாமா, இப்படி வரலாமா, இதை பார்க்கலாமா, இதை செய்யலாமா, அப்படி கேட்குறியா? வெறும் மன்னிப்பு பெற்றேன் ரட்சிக்கப்பட்டேன்னு இருக்கிறியா? இந்த மாதிரி ஆலோசனை கத்தர் சொல்லும்படி கேட்கிறியா? கத்தரை ஆலோசனைக்கு பதில் கொடுக்குறியான்னு கத்தர் கேட்குறேன். நான் சொல்ல அப்படிதான். அப்படியே நின்று மேலே பண்ணுவோம், கத்தரை விட்டு ஆட்டோமேட்டிக்காக தூரம் போயிடும், விசாஸ் அப்படியே எடுத்துன்னு போயிடுவான். ஆனால் அதனால தான் என்ன பண்ணா, ஆண்டவரே நான் நான் கத்த சொல்றாரு, இங்கே ஸ்டாப்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, இதில் சந்தோஷமாக்காது, இதோடு விட்டுறாத, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். அதை கேளு முதல்ல. நான் ஆலோசனை சொல்றதெல்லாம் கேளு, நான் சொல்ற இடத்துக்கு போ, செய்ய சொல்றதை செய், நான் சொல்றதெல்லாம் நீ ஆலோசனை கேட்டு நீ செய்யின்றார். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா, கத்த என்ன சொல்றாரு, நான் மனம் திரும்பிட்டேன் அவ்வளோதான், நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன்னா பிசாசு இழுத்துருவான். நம்ம என்ன பண்ணோம், கத்தர் போதித்து நடக்கிறது எனக்கு சொல்லுங்க, ஆலோசனை சொல்லித்தாங்கப்பா, நீங்கள் ஆலோசனை கேட்டால் அவர் ஆலோசனை கொடுத்து நடத்துவார். வாரினாலும் கடிவாளத்தினாலும் இழுத்து கட்டுற மாதிரி நடந்துக்காது மிருகத்தை போலன்னு சொல்கிறார். இதில் என்னன்னு சொன்னால், இந்த இடத்துல நம்ம ஒரு காரியம் சொல்கிறோம். யோபு 39ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் 7ஆம் வசனம் பார்க்கும்போது, ஏன்னா சில வேலைகள் இப்படி கத்தர் மிருகங்களை கொண்டு நம்ம சில காரியங்களை போதிக்கிறார். யோபு 39:5 காட்டு கழுதியை தன்னிச்சையாய் திரிய விட்டவர் யார், அந்த காட்டு கழுதியின் கட்டுகளை அவிழ்த்தவர் யார்? இந்த காட்டு கழுது என்ன பண்ணுமா அப்படி இஷ்டத்துக்கு போமா, இஷ்டத்துக்கு போமா, இஷ்டத்துக்கு வருமா. இந்த மாதிரி கத்தர் பிள்ளைங்களை ரட்சிக்கப்பட்டு கத்தர் மன்னிப்பு பெற்ற போயிருக்கூடாது, இஷ்டத்துக்கு ஓடக்கூடாது. எங்கன்னா போவோம், எங்கன்னா வரும், எதனா தெரியாது, அந்த மாதிரி நிலைமை நமக்கு இருக்கக்கூடாது. அதில் 7 அது பட்டணத்தின் இறைச்சியில் அலட்சியம் பண்ணி ஓட்டுகளுடைய கூக்கர்களை மதிக்கிறது இல்லை. இந்த மாதிரி காட்டு கழுதியை போல் நம்ம இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் இன்னொரு வசனம் யோபு 39:9 காடாம இருக்கும் உன்னிடத்தில் சேவிக்க சம்மதிக்குமோ, அது உன் முன்னணிக்கு முன்பாக ராத்தங்கமோனா. காண்டாமிருகம் இங்கிலீஷ் பைபிள் என்ன இருக்குன்னா ஒரு பைசன்னா ஒரு காட்டு எருமை. இந்த காட்டு எருமை இங்கிலீஷ் பைபிள், இந்த காட்டு எருமை என்ன பண்ணுறதுன்னா, கயிறு போட்டு கட்டினாலும் அடங்காதான், அது ஏரில் போட்டு பூட்டவும் முடியாதான், அது எதுக்கு இசைந்து எதுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அடங்காதான் யாருக்கும். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. இந்த காட்டு அதாவது எருதை போல நம்ம இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இதுக்காக கத்த நம்மளை வச்சுக்கல, ஒரு பெரிய நோக்கத்தை கத்த நம்மளை வச்சிருக்கிறார். அது என்னன்னு சொன்னா, யோபு 39:12 உன் தானியத்தை அது உன் வீட்டிலே கொண்டு வந்து உன் களஞ்சியத்தில் சேர்க்கும் என்று நீ அதை நம்புவாயோ. களஞ்சியத்துல கொண்டாந்து தானியத்தை சேர்க்கணும்னு எதிர்பார்க்கிறார். ஆனால் இது என்ன அர்த்தம்னாக்கா, நம்ம கத்தர் ரட்சித்து வச்சிருக்கிறது என்னன்னா, ஒரு காரியம் செய்யணும், அநேக ஆத்மாக்களை கத்தர்கிட்ட கொண்டு வரணும். இதுதான் ரொம்ப முக்கியம். இதை கத்தர் நம்மளை எதிர்பார்க்குறோம். நம்ம அந்த மாதிரி செய்யணுமா, ஆத்மாக்கள் சத்தியத்தை சொல்கிறதே இல்லை, அதை பற்றி நினச்சிக்கிறது இல்லை. நான் ரட்சிக்கப்பட்டேன்னு இல்லை, ரட்சிக்கப்பட்டவன் கண்டிப்பாக மற்றவங்க சத்தியத்தை சொல்லி அந்த ஆத்மாக்களை கத்தட்ட கொண்டு வரணும். இதில் இன்னொன்று இருக்குது, யோபு 39:25 எக்காலம் துணிக்கும் போது அது நிகி என்று கணக்கும், யுத்தத்தில் படைத்தலைவன் ஆர்ப்பரிப்பையும் சேனைகளின் ஆரவாரத்தின் தூரத்திலிருந்து மாப்பம் பிடிக்குது. எதுனா முன்னாள் வசனத்தில் தான் இருக்குதுன்னா, யுத்த குதிரை. இந்த யுத்த குதிரை எதிராளி எங்கோ வந்தால் என்ன பண்ணுமா தெரிஞ்சுக்குமா, அதை தெரிஞ்சு காலை 2 போட்டு சொல்லணுமா, அப்படியே அவ்வளோ ரெடி, ஐ எம் ரெடி டு ஃபைட்டுன்னு வருமா. ஆனால் அப்படியே அடங்கி இருக்குமா. என்னன்னா அந்த குதிரை மேலே ஒரு ஆள் உக்காந்துட்டான். அந்த ஆள் போனாதான் போகணும், வானாதான் வாங்கணும். அந்த ஆள் சொல்ல ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் நான் யுத்தத்துக்கு ரெடியாக இருக்கிறேன்ற மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா, ஒன்று களஞ்சியத்தில் தானியத்தை சேர்க்குற மாதிரி ஆத்துமாக்களை கண்டிப்பாக நம்ம கத்தர் பக்கமாக திருப்பணும். இது ரொம்ப முக்கியம். ஒரு சாட்சியை கேட்டேன், ஒரு ஊழியக்காரர் பயங்கரமாக பேசுவாராம். பேசினே இருந்தார். நீ கத்தி பேசுகிற, கத்தி பாடுற, உன்னை பார்த்தா எனக்கு கொஞ்சம் கூட பிடிச்சலான்னு அப்படி பேசியிருந்தாராம். திடீர்னு என்ன நடந்துச்சுனாக்கா, படுத்து படுக்கை ஆகிட்டாராம். தான் அப்படியே பெட் சோர் அப்படியே புழு வர ஆரம்பிச்சிச்சான். அந்த நிலைமையில் அவங்க பிள்ளைங்கலாம் நல்லா பார்த்துக்கினப்போ என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், சரி இவருக்கு இப்படி இருக்கிற படிக்கலன்னு ஒரு டிவி கொண்டாந்து வச்சுட்டு ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கொண்டாந்து கொடுத்துட்டு, இப்போ என்னென்னா பாருப்பா சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க வேலைக்கு.
போனால் இவரு சும்மா வச்சு பார்த்துக்கிறான் டிவியை. எந்த ஊழியக்காரர் திட்டினானோ அந்த ஊழியக்காரர் மறுபடியும் மெசேஜ் கொடுக்குறாங்க டிவியில். அவர் சின்ன பிள்ளைகளை பற்றி பேசினாராம். அந்த பிரசங்கத்தை கேட்கும் போது உள்ளம் தொடப்பட்டுச்சான். ஐயோ ஐயோ, நம்ம இப்படி மனம் திரும்பாதுக்கிறோமே, இந்த நிலைமைக்கு எப்படி இருக்கிறோமேனு தன் குறைகளை அறிக்கிட்டு மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பிட்டாராம். மனம் திரும்புன கத்தர் ஒன்று உணர்த்தினாராம். மனம் திரும்பிட்டேன், என் நிலைமை இப்போ சாவு நிலைமை ஆயிடுச்சு. ஆனால் நான் இப்போ செத்தனா வெறும் கையோட போய் கத்தரை நான் பார்க்க முடியாது. ரொம்ப துக்கப்பட்டாராம். அப்போ என்ன பண்ணாலும் கடகடன்னு ஒரு லெட்டர் எழுதினாராம். எழுதி அவன் பையன்கிட்ட கொடுத்து, நான் செத்தாக்கா ரொம்ப காஸ்ட்லி பெட்டி வாங்கி அடக்கம் பண்ணி மனைவி எடுத்து பற்றி வைக்கணும், இதெல்லாம் இப்படி செலவு பண்ணணும், அது செலவு பணம் சேர்த்து வச்சுக்கிறேன் நான், எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, நீங்கள் எப்படின்னா அடக்கம் பண்ணி என் கற்று வைக்கலாம். அந்த பணத்தை உடனடியாக நான் சொன்ன அந்த ஊழியக்கார்ட்டை கொடுத்து எனக்காக என்ன பண்ணோம், ஆத்துமாங்களை ஆதாயப்படுத்திட்டோம், நான் வெறுங்கையோடு இப்போ அவரோட போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு லெட்ரு எழுதிட்டு அந்த லெட்ரு கீழே நீங்கள் வந்து எனக்கு இது மாதிரி ஆத்துமாங்க ஆதாயப்படுத்த நேரத்தை கழிச்சு செலவழிச்சிட்டேன், வேஸ்ட் பண்ணிட்டேன், எனக்காக நீங்கள் சத்தியத்தை சொல்கிறதுக்காக இந்த பணத்தை நீங்கள் எடுத்து பணத்தை அப்படியே வீடு எடுத்து அதோட பின் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சிட்டு என் மகனுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துரு, என் மகன் ஃபோன் நம்பர், அதை அவர் கால் பண்ணால் அவர் சொல்லுவார்லாம். இந்த லெட்ரு போஸ்ட் போய் சேர்த்துக்கு லேட் ஆகிடுச்சான். அவர் போனதை உடனே அவர் கால் பண்ணி சேர்த்துக்கு லேட் ஆகிடுச்சான். அவர் போனதை உடனே அவர் கால் பண்ணி, ஐயா நீங்கள் தானே? ஆமாண்ணே. நான் உங்கள் அப்பாட்ட எடுத்து கொடுப்பேன், அப்பா கிட்ட இருந்து ஃபோனை கொடுப்பானாராம். எங்கள் அப்பா செத்து 3 நாள் ஆயிடுச்சுண்ணா. ரொம்ப வேதனை ஆயிடுச்சான். அந்த லெட்டரை படித்த உடனே என்ன பண்ணார், அந்த பணத்தை எடுத்து அந்த பணத்தை அப்படியே ஒரு நல்ல ஒரு சுசேஷ கூட்டம் அரேஞ்ச் பண்ணி ஆத்துமாங்களை சந்தித்து ரட்சிக்கப்படுற மாதிரி கத்தர் அந்த ஊழியக்கார ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இப்போ பாருங்க, அது இவருக்கு ஒரு நிம்மதி ஆயிடுச்சு. சரி, அவர் எதிர்பார்த்த காத்து கத்தை நிறைவேறார். எதுக்காக சொல்கிறேன்னா, கத்தர் உங்களை ரட்சிக்கிறேன், இன்னும் மன்னிப்பு பெற்றுக்கணும்னா மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்டால் கத்தர் மன்னிப்பார். மன்னிச்சுட்டு சந்தோஷமாக கத்தர் ஆராயுது மட்டும் இல்லை, கத்தருக்காக ஜீவிக்கிறது மட்டும் இல்லை, கத்தர் சொல்கிற மாதிரி கேட்கணும். எங்கே போச்சோன்னா போனோம், அவர் ஆலோசனைப்படி நம்ம நடக்கணும். அது மட்டும் இல்லை, எப்படியாவது ஆத்துமாக்களுக்கு சத்தியத்துக்குள்ள நடத்தி என்ன பண்ணலாம், ஆத்துமாக்கள் சபையில் சேர்க்கணும். இந்த காரியத்தை நம்ம செய்யணும்னு கத்தை நம்ம எதிர்பார்க்கல. இதுதான் கத்தை நம்ம எதிர்பார்க்குற ஒரு காரியம். இந்த காரியத்தை நம்ம செய்யும்பொழுது உண்மையாகவே ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் நம்ம ஏதோ ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்படலைன்னா பரவாயில்லன்னு இருக்கிறோம், அப்படி இருக்கக்கூடாது. எல்லாம் பாவம் செய்யணும், தேவமணி மட்டும் பார்த்து அறிக்கிட்டு மன்னிப்பு பெற்று கத்தரை ஆராய்ச்சி கத்தரை சொல்கிற மாதிரி கேட்டு நம்ம கத்தருக்காக ஜீவிக்கும் போது கண்டிப்பாக கத்தை நம்ம ஆசீர்வதிப்பார். அந்த குதிரையை போல் நம்ம ஆயத்தமாக இருக்கணும், அந்த கழுதையை போல் அந்த எருதை போல் நம்ம ஜீவிக்கக்கூடாது. ஆத்துமாக்கள் என்ன பண்ண, எருதை எடுத்துன்னு போய் ஆத்துமாக களஞ்சியத்தில் சேர்க்கணும் தானியத்தைன்னா அது சேர்க்கணும் எதிர்பார்க்கல, நம்ம அந்த காரியம் செய்யணும்னு எதிர்பார்க்கல. இதெல்லாம் நம்ம செய்வோமானா உண்மையாகவே நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள இந்த ஆண்டிலே நம்ம ஜெயிப்போம். கத்தர் அந்தபடி உங்களை நடத்துவாராக. கத்தரை ஆசீர்வதிப்பா நம்ம ஜெபம் பண்ணலாம். எங்களை நேசிக்கதான பரம்பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி துதிக்கிறையா. நீ விரும்புகிற காரியத்தை நாளிலே வெளிப்படுத்தினீங்க, அதற்காக சோத்திருக்கிறையா. ஆண்டவரே நம்ம சோத்திருக்கிறையா. 32ஆம் சங்கீதத்தில் தாவீது ஆண்டவரே எப்படி பாவத்தை அறிக்கை அதப்படி எவ்வளோ வேதனைப்பட்டது போல இந்த வேலையில ஒரு சிலர் பாவத்தை செய்துட்டு அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாது தவிக்கிறாங்கப்பா. அவரோடு நீங்கள் பேசுங்க. மனம் திரும்பி பாவத்தை அறிக்கையிட்டு மனத்திலிருந்து மன்னிப்பை ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள உதவிச்சிங்க. ரட்சிப்பை பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, ஆராதிப்பது மட்டுமல்லப்பா, எப்படியாவது நீங்க போதித்து வழிநடத்துற மாதிரி நடக்க ஆண்டவரே நீங்க சொல்ற மாதிரி கேட்க உதவிச்சிங்க. அது மட்டும் இல்லப்பா, வாழ்நாள் எப்படியாவது மரியாதை மக்கள் அறிந்து பரலோக ராஜ்யத்துக்குரியலா மாற்றப்பட நீங்க அவங்க உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க. ஆண்டவரே சோத்திர நாமத்தை மேல்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வாதமாய் நடக்க உதவி செய்யுங்கப்பா. இந்த சத்தியம் கேட்ட ஒவ்வொருவரும் தொடர்ந்து பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. அது மட்டும் இல்லை, என்ன கஷ்டத்துல, என்ன தொல்லையில, என்ன பிரச்சனையில, என்ன வேதனையில ஆண்டவரை இருந்தாலும் அது எல்லாத்தையும் விடுதலை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து ஆண்டவரை உம்மோடு ஜீவிக்க வசனத்துப்படி நடக்க, இப்படி ஆலோசனைப்படி நடக்க உதவி செய்யுங்க. எப்படியாவது அழிந்து போகிற ஆத்துமாக்களை அந்த பக்கமாக திருப்ப ஒவ்வொருக்கும் உதவி செய்யுங்க. அற்புதம் செய்யுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். God bless you.